காலெல்லாம் ஒட்டிட்டு உட்காந்துருக்கா. அதாவது உலக மக்களுக்கு தாய் எல்லோரும் உன்னை வணங்கலாம். ஆமா, நாளையே படி அளக்கும்படியான கத்திக்கும் ஒரு புறம் இருந்தாலும் படி அளக்கிறவ நீ அத்தாடி மகமாரி எந்த அடியார் தூபகாரி பார்த்தாலே போதுமம்மா மகமாரி பரந்தோடு விலைகள் இல்ல ஒரு வருஷம் வரைக்கும் இந்த போன் உடைக்காது. ஃபிளாஷ் மாதிரி அடிக்கிற மாதிரியே தெரியுது. கண்டிப்பா அளப்பேன். ரொம்ப சொன்னது நீ வந்து ஒழுங்கா கூத்தாடனா உனக்கு உண்மையான படி அளப்பேன். நீ ஏட்டி போட்டி பண்ணு. நான் பேசாத இருந்தா கெட்டிக்காரன் சரியில்லை ஊர்ல சொல்றாங்கம்மா. நீ பேசக்கூடாது என் தாடி அறக்குறேன். 2021 கிலோ கணக்கு ஆகி போச்சுடா. படிடா ஏது இந்த காலத்துல படி. நீ இங்க இருக்க வேண்டிய ஆள் இல்லை. நீ ஜப்பான் ஜப்பான் அங்கே தமிழ்நாட்டு அடியே வந்திருக்க முடியாத பெண்மணி யார்? யாருடைய மனைவி? எதுக்காக வந்திருக்க? அப்படி தோன்றி அழிந்து சக்கரைக்கு நான் மகளாக பிறந்தேன். சக்கரைக்கு? ஆமா. எப்படி? 1000 தாமரையிலே ஒரு குழந்தையாக அவதாரம் செய்தேன். தக்கனாகப்பட்டதை என்னை எடுத்துக்கொண்டு போய் வளர்த்து சீராட்டி பாராட்டி நல்ல முறையோடு என்னை வளர்த்து உன்னை தாட்சாயின்னு ஒரு பெயர் வைத்து. ஆமா, தாட்சாணி என்ற பேர் நாமத்தோடு என்னை வளர்த்து யாருக்கு கொடுத்தாரு? பரம கடவுளுக்கு என்னை கொடுத்தாங்க. பரம கடவுளே மகிமை வரட்டும். ஒரு தக்கனாம என்ன அவரு இவங்கதான் பாரு. நாம ஒரு அசுரன். அசுரன் அவன் வந்து மரியாதை அப்படி என்ற எண்ணத்தோடு என்னை திருமணம் செய்து கொண்டு கொடுத்தாரு. அப்படி கொடுத்த உடனே என்ன செய்தாரு? உடனே எனக்கு மதிக்கல. நாங்க இருவரும் புதுமண தம்பதியில இருந்து கொண்டு இருக்க முடியாத நேரத்துல வந்தாரு. அம்மா மருமகன் எனக்கு கூட்டாரு எந்த ஒரு இதுவும் நாங்க எது ஒரு அவருக்கு மரியாதை கொடுக்கல. வார்த்தையை மனைவி தடுத்து முடியுமா? அவருக்குள்ளே நீயும் போயிட்ட. கல்யாணம் செய்து நான் 3 நாள் அப்புறம் கல்யாணம் செய்து 3 நாள். அப்ப வந்து நாங்க சதிமதிமா இருந்து ஏதோ வந்து சலசலமா இருந்து இருக்கோம். அப்ப வந்து பெண்ணே மருமகனே அப்படி கூட்டா யாரு காது கொடுத்து கேட்க முடியும்? அப்பதான் உனக்கு வந்து ஆமடியாம். ஆமாண்டி, உடம்பு பொறுக்குமா? அது சரி. நெடியற பொருத்தமா பேசுறிய. யாரா நெடியற ஏண்டி ஆமடியா புகழ்ச்சி? அப்படி இருக்க முடியாது. என்ன செய்தாரு எங்க அப்பா தக்க? என்ன செய்தாரு? சரி, இவனை இனிமே விடுவது கிடையாது. மாரிமாவும் மதிக்காத போனாலும் இந்த தேவடியா போனாலும் என் கோபம் எப்படி நினைக்கிறாரு? தாமரை மலர் இருந்து எட்டாந்தோம் வளர்த்தோம் பேரு வச்சோம். இவனை கட்டி கொடுத்தோம். கொடுத்தவன் இவனா மதிக்கிறாளா? மாப்பிள்ள மதிக்காத போட்டோம். அவன் ஏத்து வந்தோம். சரிதான். இவன் கடைசி வரைக்கும் வளர்த்துமே. இவனால ஒரு எப்பா நான் போய் வரேன் அப்படின்னு ஒரு வார்த்தை. சரிடி அம்மா. அது மாதிரி உங்க அப்பா நினைச்சிருப்பாங்க. கண்டிப்பா வாங்கிட்டு இன்னும் உதவாங்காத அவன் விடமாட்டான். அங்க உங்க அப்பா கேட்டு இருந்தாலும் வசனம் சொல்லணும். பேசுங்க 2 பேரும். அப்ப நீ என்ன அப்படி இருக்க முடியாத நேரத்துல எங்க அப்பா என்ன செய்தாரு? இனி வேறு விடுவது கிடையாது, அழித்தே தீர வேண்டும் என்று பெரிய யாகம். அத்தனை தேவர்களை எல்லாம் ஒன்று கூட்டி யாகத்தை வளர்த்தார். எதுக்கு? பரமக்கடவுள் அழிவதற்காக வேண்டி யாகத்தை வளர்த்தார். யாரு? எங்க அப்பா. மதிக்காத போயிட்டான். இனி அவனை விடுவது கிடையாது. வார்த்தை
ஆமா. மைதானம் தேடி வந்தாரு உங்க அப்பா. ஆமா. அங்கேயும் மதிக்கல. இனிமேல் இவன் நம்மளுக்கு மகளே கிடையாது, கிடையாது. மருமகனும் கிடையாது. ஆமா. அவனை அப்படி என்று அவன் யாகத்தை வளர்த்துறான். யாகத்தை போய் நான் தடுக்கிறதுக்கு போறேன். அப்ப சிவன் தடுக்க வந்து போறா. சரி கோத்திரம் பாருங்க என்ன செய்தேன்? அன்னைக்கு மதிக்கல. அங்க வந்த வீரபத்திரம் கிடையாது ஆமா. கால பெரியவர் யாகத்துல என்ன செய்தாரு? யாகத்தை செய்துட்டு இருக்காரு. நான் என்ன செய்தேன்? எங்க அப்பாவுக்கு சாபத்தை கொடுத்தேன். நீங்க செய்ய முடியாத யாகம் செய்யற இடமே ஒரு சுடுகாடு அப்பாவுக்கு கடவுள். ஜகாமுடி கிடையாது நீ மூணாவது சரியில்லை. அப்படி நான் அந்த யாகத்திலே விழுந்து ஜகாமுடி அவத்தா கங்கை நதி வரும் அப்படி இருந்தவுடன் என்ன செய்தேன்? சுத்தி இருக்கிறத விட்டாலும் இரண்டாவதாக மீண்டும் அந்த பரம கடவுளை நாம் அடைய வேண்டும் என்று எண்ணி புடிங்கி பர்வதராஜனுக்கு நான் மகளாக போய் பிறக்கிறேன். எங்க இமாமான் இமயமலை வசதி செய்தியார பர்வதராஜனுக்கு பர்வதராஜனுக்கு புடிங்கி மேடைக்கு பிறந்து விட்டாதான் நான் தண்ணி வரும். பிறக்கல. நான் வந்து பாராத பிறந்த குழந்தை. மீண்டும் அங்கே வந்து ஒரு 1000 தாமரை மலர்ல நான் ஒரு ஒருவாரன் அவர் வந்து இங்க சாரமானம் செய்வதற்காக மறுபடியும் வழியிலே அங்க ஒரு அம்மா வீடு கூடுவாங்க நீ போயிடுதானே உங்க அம்மா வீடு கூடுவாங்கண்ணா இப்போ கூட்டாங்கண்ணா நீ போயிடுதானே இங்கே இல்லையா அப்படியே போனாங்க என்ன இருக்கும் இருக்கு ஜெயராமு சொல்லுங்க அவர் சாபத்தை கொடுப்பது, ஆமா மாறி மாறி பிறப்பது. பிறப்பது ஆனா யாருன்னா போய் அந்த அம்மா கட்டிக்கிறாங்களே, இல்ல. 2ஆம் தாரம் 3ஆம் தாரம் கிடையாது. மறுபடியும் இந்த அம்மாவே ஆ. அவரே மணப்பது. ஆமா ஆனா ஆ. உன் முண்டாட்டி என் முண்டாட்டி ஆமா போனவரே காணா காணோம். யாரும் இத்து போனான்னு தெரியல. நான் விரிஞ்சு போய் பார்த்தாலும் தெரியும் ஆ? விரிஞ்சு போய் பார்த்தாலும் தெரியும். ஆனா என் முண்டாட்டி காலையில 5 மணிக்கு சாரி கட்டும் போது நேரத்துக்கு வந்துருவா. ஆ. ஆனா உன் முண்டாட்டி தான் வருவாளோ வரமாட்டாரோ தெரியல. இல்லப்பா வருவாங்கடா அவன் சூடு அதிகமா இருக்குன்றது சூட்டை தடுக்கிறதுக்காக பொறுமையா தான் வருவான். ஐயா நீ போய் அந்த இரும்பு விடாத புடி. சபையா ஒரு ஊர்ல அடியே மீண்டும் நான் பர்வதராஜனுக்கு மகளாக பிறந்து மீண்டும் நான் யாரு பூசை செய்தேன். மீண்டும் பரமரையே மணக்க வேண்டும் என்று எண்ணி 5 வயது குழந்தையா இருக்கும் போது நான் என்ன செய்தேன்? தவம் செய்தேன். எங்க அப்பா அம்மா என்ன செய்தாங்க? அம்மா நீ குழந்தை சிறுமதியாக இருக்கின்றாய், நீ எப்படி தவம் செய்வாய் அப்படி எனக்கு கேட்கும் நேரத்துல அம்மா எனக்கு ஊனு கிடையாது, எலும்பு கிடையாது, எதுவுமே நரம்பு எதுவுமே கிடையாது, ஏகஸ்ரூபி. ஆகினால் என்னுடைய உருவம் உங்களுக்கு தெரியாது. அப்படி நான் தவம் செய்து மீண்டும் பரம கடவுளை வர செய்து அவரையே நான் திருமணம் செய்து கொண்டேன். இன்றைய தினத்திலே பதியாகி ஆண்டவர் அழைத்திருக்கிறார், சென்று பார்க்க வேண்டும். ஆகினாலே சபை வணங்கி பிறகு போய் செல்லும். சார்ஜ் அமௌண்ட் வந்துருந்தாரு. ஐயோ ஆஃப் ஆகல, அது பெரிய விஷயம். மணி 1:42 தான் ஆகுது. கரெக்டாக பார்க்கற நேரத்தில் மட்டும் கீழே வச்சு பார்க்காத நேரத்தில் எனக்கு
எனக்கு 2வது தடவை விட்டு ரவி அதோட கையை ஒரே மாதிரி வச்சிருக்க போலாம் ரொம்ப நாள் கை நட்டுக்க ஆரம்பிச்சு ட்ரெஸ்ஸை முட்டிட்டு க்ளீன் பண்ணணும் ட்ரெஸ்ஸை எடுக்கணும் வேற கையில் நட்டு பால் கர்ப்பப்பை தெரியுது உள்ள கர்ப்பப்பையில் என்னமோ குட்டி தவிழுது எடுக்கு அவன் குத்துன அவன் ஏறி குஞ்சில் ஒரு குத்து குத்துனான் பாரு அவன் கையில் ஒரு 3 குத்து கிட்ட குத்தினான் அவன் கையில் குழந்தை உண்டாயிரும் அதாவது உன் ஆளுக்கு பங்க சதனாண்டி பிடிப்பாங்க கை நடுங்கிறது ஓரம் நடக்கும் ஓரம் எடுத்து கரெக்டாக பிடிச்சிட்டு கை நடுக்கல ஓரம் ஆத்தா மகிமையே மகிமை மகிமை எங்க இருப்பாங்க அந்த அம்மா? எங்க இருப்பாங்க? நாராகல்ல இருப்பாங்க. ஆமா. அங்க அது பேர் என்ன? ஓம் சக்தி. ஓம் சக்தினா சாராயம், சிவசக்தினா கல்லு. ஏன் அதுக்கு சிவசக்தினா ஏன் பேர் வச்சாங்க? அந்த ஆத்தாவுக்கு மூக்கால ஆய்வு மருமோன்னு தான் கண்ணை பிதிக்குன்னு கோவம் வரும். அத மாதிரி தாய் அந்த அம்பா குடிக்கார தேவடியால பிறந்தாலும் குடி பேச்சு பார்க்கறாங்க பாரு. ஆனா அந்த தேவடியா பையன் ஓசல் தான் குடிச்சிருவான்.
செடியார் பிரான் திருமடந்தை மகளும் ஆகி கலப்பை என்று முடிவுடைந்து செங்கோர் ஓச்சி முழுதுலகம் ஜெய கொண்டு திரை கொண்டு நன்றி கணம் முனைப்போர் சாய்ந்தோம் தொழுகணவர் கடிவரர் மாளிகை சூட்டி தடை உருதன் பெண்ணரசி அடிக்கமலம் தலைமையேற் கொள்வோம் முன்னாடி கேட்டோன்னே கூட வந்துடுவாங்க. நீ கஷ்டப்பட்ட காசுதானே வேகமா சொல்லிட்டு போ. அப்படி செழியர் குலத்திலே பிறந்த மதுரைமதி ஆண்டு முடியார பாண்டிய மன்னராகப்பட்டவர் குழந்தை இல்லாது ஈசனை கோரி தவம் செய்து கொண்டிருந்தார். அப்படி இருக்க முடியாத நேரத்தில் 3 சரபாரத்தோடு தடாதகை பிராட்டியார் குழந்தையாக அவதாரம் செய்தார். 3 சனம். ஆமா, இந்த சனம் தான். ஓ அம்மா சனம்னா சனம்னா அப்படி அவதாரம் செய்த அவங்கள பாண்டிய மன்னராகப்பட்டவர் எடுத்துக்கொண்டு போய் வளர்க்கிறார். வளர்த்து சீராட்டி பாராட்டி தனியார மக்கள் பருவம் அடைந்த பிறகு அந்த மதுரையம்பதியே முடிசூட்டி வைக்கிறார். அந்த அம்பாளுக்கு அப்படி முடிசூட்டி வைத்து என்ன கொஞ்சம் வேகமா கத்த விடு. சகல விதமான வில் பயிற்சிகளை எல்லாம் கற்றுக் கொடுத்த அந்த அம்பாளுக்கு அந்த மதுரையம்பதியை முடிசூட்டி வைக்கிறார் பாண்டிய மன்னன். முடிசூட்டி வைத்த உடனே அந்த அம்பாள் என்ன செய்யறாங்க, தாங்கின்ற அகங்காரம் கொண்டு திக்கு விஜயம் புறப்படுறாங்க. யாரும் நிகர் கிடையாது, எதிரி கிடையாது அப்படிங்கிற எண்ணத்தோடு திக்கு விஜயம் புறப்படுறாங்க. என்று சொன்னால் சேவையோடு அவங்க வந்து திக்கு விஜயம் புறப்பட முடியாத நேரத்தில் 55 தேச ராஜாக்களை வென்று அது வந்து ஏன்னா சுத்தி சேர்ல இன்னும் கொஞ்சம் சவுண்ட் அதிகமா. ஏம்பா அவர் கஷ்டப்பட்டு வைக்கிறார், நீ பேசா நீ வைனா, ஏன்னா நீ பொறுமையா வை. ஆமா, ஏதாவது எங்களுக்கு கேட்கணும். நான் போய் சேரணும்ன்றியா? இன்னும் 50 ரூபாய். நான் போய் சேர்த்தா உனக்கு என்ன வேணும்? அதான் எங்க அப்பா. சரி, அப்படி ஆகட்டும். 55 தேசங்களையும் வென்று சத்தியலோகம், வைகுண்டம் அதையும் வென்று 3வதாக கைலாயம் புறப்பட்டாங்க. கைலாயம் புறப்பட்டு சென்று எதிரே இருக்க முடியாத அதிகணத்தை வென்று ஆரம்பிச்சாங்க. யாரு? அந்த தடாதக பிராட்டியார். அப்படி வெள்ளையர் பார்த்தார். ஒரு ஃபோக்கஸிங் அடிக்குதுன்னு பாத்தியா? சடைமாரைத்து கல்வரும்